தேவமாதாவின் வணக்க மாதம் 9ஆம் நாள். கர்த்தர் மனித அவதாரம் எடுக்கும்போது தேவமாதா அனுசரித்த சுகிர்த்த புண்ணியங்களின் பேரில் முதலாவது, இந்த தேவ ரகசியம் நிறைவேறு முன்னர் தேவமாதா செய்த நற்கிரிகைகள். இரண்டாவது, சம்மனசு தேவமாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னபோது அவள் காண்பித்த சுகிர்த்த மாதிரிகை. மூன்றாவது, இந்த தேவ ரகசியம் நிறைவேறிய பின்னர் தேவத்தாய் அனுசரித்த புண்ணியங்கள். முதலாவது, சகல பாக்கியம் நிறைந்தவளும் பரம நாயகியுமான கன்னிகை தனது இளம் வயதில் தன்னை சர்வேஸ்வரனுக்கு அர்ப்பணித்து சுகிர்த்த புண்ணியங்களின்படி அனுசரித்து வந்தாள். சர்வேஸ்வரன் அன்னையை நாளுக்கு நாள் புண்ணிய வழியில் அதிகரிக்கிறதைக் கண்டு மகிழ்ச்சியுற்று தம்முடைய திருக்குமாரனுக்கு ஏற்ற தாயாவதற்கு மென்மேலும் அன்னைக்கு தேவ வரங்களை அளித்து கொண்டு வந்தார். அந்த பரமநாயகி உலக இரட்சகர் இந்த உலகில் வருங்காலம் கிட்டினதென்று அறிந்து எத்தகைய மகிழ்ச்சி அடைந்தாள் என்று எவராலும் சொல்ல முடியாது. அந்த இன்ப சாகரசமான சரீரத்தில் சர்வ ஜீவ தயாபர சர்வேஸ்வரனுக்கு முடிவில்லாத தோத்திரம் வரும் என்றும், நீண்ட நாள் பசாசின் அடிமைத்தனத்திலிருந்த மனிதர் மீட்கப்படுவார்கள் என்றும் அறிந்து வரப்போகிற பரம ரகசியம் எப்போது நிறைவேறுமோ என்று தமது ஜெபத்திலேயும் தியானத்திலேயும் மிகுந்த ஆசையுடன் சிந்தித்து வந்தாள். நாமும் தேவமாதா தம்முடைய பரிசுத்த உதிரத்தில் தரித்த தேவனை தேவ நற்கருணை வழியாக உட்கொள்கிறோம். ஆனால் அன்னை செய்தது போல எவ்வித புண்ணியங்களானாலும் நம்முடைய இருதயத்தை சர்வேஸ்வரனுக்கு தக்க சிம்மாசனமாக இருக்கும்படி அலங்கரித்து வருகிறோமோ? இல்லையே, தமது ஜெப தியான முதலிய நற்கிரிகைகளில் தேவமாதா நமக்கு காண்பித்த தேவ பக்தியும் சிநேகமும் நம்பிக்கையும் நம்மிடத்தில் விளங்குகிறதோ? அதுவும் இல்லையே. தேவ நற்கருணை வாங்குகிறதில் முதலாய் தேவ சிநேக அக்னியின்றி கல் நெஞ்சராயிருக்கிறோம். இரண்டாவது, வானதூதர் மங்கள வார்த்தை சொன்னபோது தேவமாதா காண்பித்த சுகிர்த்த புண்ணியங்களை தியானிக்கிறது. மிகுந்த கற்புடையவளாய் இருந்தால் மனு உருவாய் காண்பித்த வானதூதரை பார்த்து அன்னை அஞ்சினாள். குன்றாத விசுவாசம் உள்ளவளாய் இருந்ததால் தனக்கு அறிவித்த தேவ ரகசியத்தை உறுதியாக நம்பி மகா மனத்தாட்சி உள்ளவளாய் தான் ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னாள். குறையற்ற கீழ்ப்படிதுள்ளவளாய் இருந்ததால் தேவ கட்டளை என்று அறிந்தவுடன், இதோ ஆண்டவருடைய அடிமையானவள், உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றாள். நாமும் தேவத்தாயின் சுகிர்த்த மாதிரிகையை கண்டு பாவிக்க கடவோம். அப்போது விசேஷமாய் நம்முடைய தேவத்தாயாருக்கு பிரியமுள்ளவர்களாய் அன்னையுடைய அடைக்கலத்தை அடைவதற்கு பாத்திரவான்களாய் இருப்போம். மூன்றாவது, அந்த பரம ரகசியம் நிறைவேறவே பரிசுத்தாவியின் அற்புத கிருபையால் கர்த்தர் அன்னையின் திரு உதிரத்தில் அவதாரம் பண்ணின சமயத்தில் திருக்கன்னிகையின் மனதிலிருந்த உணர்ச்சிகளை பக்தியுடன் தியானிக்க கடவோம். தன்னுடைய குமாரன் அண்டையில் தன்னை தாழ்த்தி அவரை மிகுந்த வணக்கத்துடன் ஆராதித்து அவரை தன்னுடைய தேவனாகவும் மகனாகவும் நேசித்து தன்னை அவருக்கு முழுமையும் ஒப்பு கொடுத்தாள். நாமும் திவ்ய நற்கருணையை வாங்கும்போதும் வாங்கின பின்பும் தேவமாதா நமக்கு காண்பித்த
சுகிர்த்த மாதிரிகையை அனுசரித்து வருமோமாகில் நமக்கு எப்பேற்பட்ட அதிர்ஷ்டமாகும். அவ்வாறு தகுந்த விதமாக திவ்ய நற்கருணையை வாங்குவோமாகில் பரிசுத்தவான்களாய் ஜீவிப்போம். ஜெபம். இயேசு கிறிஸ்துவின் இனிய அன்னையே, ஆண்டவருடைய வார்த்தையானது உமது திரு உதிரத்தில் அவதாரம் எடுக்கும் பொழுது நீர் கொண்டிருந்த சுகிர்த்த உணர்ச்சிகள் சொல்ல முடியாது. சகல நன்மையும் நிறைந்த சர்வேசுரன் உமது திருமைந்தனானார் என்பதை பார்த்து அவரை எவ்வளவான ஆசை பக்தி சிநேகத்துடன் அரவணைத்தீர். அவரோவென்றால் உமது திரு இதயம் எவ்வித சுகிர்த்த புண்ணியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்ததினால் அதில் பிரியமாய் வாசம் பண்ணி கொண்டிருந்தார். என் பரிசுத்த அன்னையே, நான் என் அன்புக்குரிய இயேசுவை என் இருதயத்தில் அடிக்கடி வாங்கினாலும் உமக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம் வித்தியாசம்! என் இதயம் எவ்வித துர்குணமும் நிறைந்தது. அப்படி இருக்க அந்த பரிசுத்தமான சர்வேசுரன் என்னிடத்தில் வருகிறது எப்படி? மாசற்ற கன்னிகையே, உம்முடைய திருக்குமாரனை நினைத்து உம்மை மன்றாடுகிறேன். நான் திவ்ய நற்கருணையை தக்க ஆயத்தோடு வாங்கும்படியாக செய்தருளும். என்னுடைய இருதயம் உமது திருக்குமாரனுக்கு ஏற்ற இருப்பிடமாக இருக்கும்படிக்கு அதில் தேவ சிநேகமும் மனத்தாட்சியும் பரிசுத்த கற்பும் திவ்ய பக்தியும் உம்மிடத்தில் இருந்தது போல விளங்க செய்தருளும். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த்த ஜெபமாவது: ஓ மாமரியே, தயையுள்ள கன்னிகையே, கிருபாகரியே, கருணாகரியே, அருணோதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 9ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது: ஒவ்வொருவரும் தன்னை சர்வேஸ்வரனுக்கும் தேவ மாதாவுக்கும் முழுதும் ஒப்புக் கொடுக்கிறது. புதுமை. தமது திரு மைந்தனின் சத்திய வேதமானது அஞ்ஞான இருள் படர்ந்த தேசங்களில் பிரவேசிக்கவும் பரம்பவும் விசேஷ உதவி தேவமாதா செய்கிறாள் என்பதற்கு சந்தேகமில்லை. நிரூபிக்கும் புதுமையாவது: அமெரிக்க தேசங்களில் வடப்புறங்களில் எண்ணிக்கையில்லாத பிற சமயத்தார் தங்களின் தேவர்களை விட்டுவிட்டு மனம் திரும்பி சத்திய வேதத்தில் உட்பட்டார்கள். இவ்வாறு மனம் திரும்பியர்களுக்குள்ளே தியாகோ என்னும் ஒரு பக்தி உள்ளவன் இருந்தான். அவனுக்கு செல்வமில்லாதிருந்த போதிலும் தான் இருக்கும் அந்த நிலையிலும் மகிழ்ச்சியுடன் சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவமாதாவின் பேரில் தான் வைத்த பக்தியினால் சனிக்கிழமை தோறும் ஒரு காத தூரமான மெக்சிகோ நகருக்கு சென்று பூசை காண்பான். அந்த நகருக்கு செல்லும் பாதை நடுவில் ஓர் சிறு மலை இருந்தது. இந்த மலையின் மேல் பிற சமயத்தார் பழங்கால தொட்டு தாகி என்னும் ஓர் தேவதைக்கு பிரபல்யமான ஆராதனை செய்து வந்தபடியால் இந்த மலை மகா பெயர் பெற்றதாம். ஆனால் தேவமாதா இந்த இடத்திலேயே தனக்கும் ஓர் கோவிலை கட்டுவிக்கவும் தன்னுடைய இரக்கத்தின் வல்லமையை காண்பிக்கவும் திருவுளம் கொண்டாள். எவ்வாறெனில் 1531ஆம் ஆண்டில் சனிக்கிழமை தியாகோ என்பவன் தன் வழக்கப்படியே மெக்சிகோ நகருக்கு திருப்பலி காண அதிகாலையில் சென்று மேற்சொல்லிய சிறு மலையருகில் சேர்ந்தவுடனே இனிய குரலோசை அவன் காதில் விழவே அது என்னவென திரும்பி பார்த்தான். அப்பொழுது மிகுந்த தோணியுள்ள ஒரு சிறு மேகத்தையும் அதை சூழ மகா பிரகாசம் பொருந்தின ஒரு பச்சை வில்லையும் கண்டான். இந்த மகிமையான பாவனையை மகா சந்தோஷத்துடன் அவன் பார்க்கும் பொழுது மேகத்தினின்று யாரோ தன்னை அழைக்கிறதாக கேட்டு மலை மீதேறி ஓர் உன்னத அரியணையில் மிகுந்த அழகு சோபனமுள்ள ஒரு கன்னிகை உட்கார்ந்திருக்கிறதை கண்டான்.
அன்னையுடைய திருமுகமானது சூரியனுக்கு ஒப்பாய் இருந்ததையும் அன்னையுடைய திரு உடைகளிலிருந்து புறப்படுகிற ஒளியின் கதிர் சுற்றிலும் இருக்கிற கற்பாறைகளின் மேல் பட்டு அவைகள் இரத்தினங்களைப் போல் ஒளிர செய்து கொண்டிருந்ததையும் கண்ட தியாக்கோ என்பவன் பிரமித்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியிருந்தான். அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்த கன்னிகை அவனை நோக்கி மிகுந்த பட்சத்துடன், நீ எங்கே போகிறாய் என்று கேட்க, நான் பரிசுத்த கன்னிகையை குறித்து பூசை காண போகிறேன் என்றான். அதற்கு ஆண்டவள், உன்னுடைய பக்தியும் மனத்தாட்சியும் நமக்கு மிகவும் பிரியமாயிருக்கின்றன. நாம் மெய்யான கடவுளின் தாயானதால் இவ்விடத்தில் நம்மை குறித்து ஓர் கோவில் கட்ட வேண்டும். இவ்விடத்தில் நம்முடைய விசேஷமான வரங்களை அளித்து உனக்கும் உன் நாட்டினருக்கும் மற்ற பக்தியுள்ள விசுவாசிகளுக்கும் அன்புள்ள தாயைப் போல நாம் இருப்போம். நீ கண்டதையும் கேட்டதையும் ஆயரிடத்தில் போய் நாம் சொன்னதாக சொல் என்றாள். தியாக்கோ என்பவன் எளிய மனிதனாக இருந்த போதிலும் ஆயரிடத்தில் போய் தான் கண்டதெல்லாம் அவருக்கு அறிவித்தான். ஆயரோவென்றால் அதை கேட்டு சந்தேகப்படாதிருந்த போதிலும் தேவ சித்தத்தின் ஓர் அடையாளம் தமக்கு வேண்டும் என்று சொல்லி ஒன்றும் செய்யாதிருந்தார். தியாக்கோ என்பவன் தன் ஊருக்கு திரும்பி போகையில் அந்த சிறு மலையின் முன் சொன்னபடியே பரிசுத்த கன்னிகையை மறுபடியும் கண்டான். அவன் ஆயர் சொன்னதை அன்னைக்கு அறிவித்தபோது, நல்லது, அந்த அடையாளத்தை கொடுப்போம் என்றாள். 2-3 நாளைக்கு பிறகு தியாக்கோ என்பவன் மலை அருகில் வந்தபோது தேவமாதா அவனுக்கு தன்னை காண்பித்து அன்பான வார்த்தைகள் சொல்லி, நீ இந்த சிறு மலையிலே இருந்து சில மலர்களை பறித்து கொண்டு வாவென்றாள். அப்போது மலர்கள் பூக்கிற காலமில்லாதிருந்தாலும் அவன் தேவநாயகியின் வார்த்தையை நம்பி மலை மீது ஏறி சென்று அவ்விடத்தில் சிறந்த மனமுள்ள மலர்கள் இருந்ததைக் கண்டு அவைகளுள் நல்லவைகளையும் பறித்து கொண்டு மீண்டும் தேவமாதாவிடம் வந்தான். அன்னை இம்மலர்களை வாங்கி கட்டி அவனுக்கு மீண்டும் அளித்து, நீ இவைகளை ஆயரிடம் கொண்டு போ என்றாள். இம்மலர்களை தான் அணிந்திருந்த நெடுஞ்சட்டைக்குள் மறைத்து ஆயரிடம் சென்றான். ஆயருடைய பணிவிடைக்காரர் மலர்களின் மனத்தை முகர்ந்து தியாக்கோ என்பவனுடைய சட்டையை திறந்து மகா அதிசயமாய் சட்டைக்குள் உன்னத வேலையாக செய்யப்பட்ட மலர்களை கண்டார்கள். ஆயர் அருகில் வந்தவுடன் தியாக்கோ மலர்களை கொடுக்க சட்டையை திறந்தான். அப்போது அவனுடையவும் ஆயருடையவும் கூட இருக்கின்றவர்களுடையவும் கண்ணுக்கு இந்த சட்டையினுடைய பக்கத்தில் மிகவும் அழகாய் எழுதப்பட்ட தேவமாதாவின் ஓர் படம் இருக்கிறதாக தோன்றியது. உடனே ஆயரும் மற்றவர்களும் பிரமித்து சாஷ்டாங்கமாக விழுந்து அந்த அற்புதமான படத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். பின்னும் எழுந்திருந்து ஆயர் தியாக்கோவின் சட்டையை கழற்றி அதில் எழுதப்பட்டிருந்த படத்தை தம்முடைய அரண்மனையில் இருக்கும் கோவிலில் ஸ்தாபிக்கவே அத்திருப்படத்தை வணங்க அநேகர் திரண்டு வந்தார்கள். மறுநாள் ஆயர் திரளான ஜனங்களோடு தேவமாதா தம்மை காண்பித்த சிறுமலையை பார்க்க சென்றார். அவர் தேவமாதாவின் பாதம் படிந்த இடத்தை காண்பிக்க வேண்டுமென தியாக்கோவுக்கு சொல்லும்போது தியாக்கோ பயத்தினால் அதை காண்பிக்க கூடாதவனாய் இருக்கையில் பூமியினின்று அற்புதமாய் ஓர் நீரூற்று புறப்பட்டது. அந்த ஊற்று இந்நாள் மட்டும் இருக்கின்றது. ஆயர் அந்த அற்புதங்களால் தேவ சித்தத்தை அறிந்து அந்த புனித ஸ்தலத்திலேயே ஒரு கோவிலை கட்டி அதில் இந்த சட்டையில் பதியப்பட்ட படத்தை பூச்சியமாய் வைத்தார். அந்த கோவில் சிறிதாக இருந்ததினால்
சில ஆண்டுகளுக்கு பின் 10 லட்சம் ரூபாய் செலவில் ஓர் பிரம்மாண்டமான கோவிலை கட்டினார்கள். இந்த கோவிலுக்கு பெயரும் கீர்த்தியும் உலகில் எங்கும் உண்டாயிற்று. இந்த சரிதையை கேட்கிற கிறிஸ்தவர்களே, தேவமாதாவின் வல்லபமும் அன்பும் தயாளமும் எவ்வளவென்று ஆராய்ந்து பார்த்து அன்னையின் அடைக்கலத்தை குன்றாத நம்பிக்கையோடு அண்டி வர கடவீர்கள். புனித பெர்னர்ட் தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமுச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். காணாவோர் புதுமை, அதன் காரணம் நீ அம்மா. தூய்மையான உள்ளம் நீ
தேவன் வாழும் இல்லம். கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. தேவன் வாழும் இல்லம் நீ தேடி வந்த செல்வம். காணாவோர் புதுமை அதன் காரணம் நீ அம்மா. கையேந்தி வந்தோம் எம் குறை